வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1ல் இருக்க லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா MCQ தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்றது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆர் அட்வான்டேஜ் ஒரு ஃபேமோட லெவல் ஆஃப் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் குவான்டிட்டி அவுட்புட் ப்ரொடியூஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் எக்கனாமிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்கனாமிக் ஸ்கேலோட பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன், ரிடக்ஷன் இன் காஸ்ட் ஆஃப் ஸ்பீடு ரிஸ்க்கு, சீப்டர் கேபிட்டல், ரிடக்ஷன் இன் லாஜிஸ்டிக்கல் பல்க், பை இன் பல்க். ஸோ இதெல்லாமே இதோட அட்வான்டேஜஸ். எக்ஸ்டர்னல் வைஸ் இன்டர்னல் எக்கனாமிக் ஸ்கேல் அப்படின்றது இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு தட் யூனிக் டு a firm. For low instance, a firm may hold a pattern over a mass production of a machine which allows its lower advantage of. இப்போ ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து யாருக்கு தனியாக ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அது வந்து அவங்களோட அட்வான்டேஜ். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஸ்கேல் ஃபேஸ்டு பை த என்டையர் இண்டஸ்ட்ரி. ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட் திடீர்னு வந்து ஏதாவது டேக்ஸ் பிரேக் கொடுக்குறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரிஸ்க்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டிஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்றது என்னென்னா எ ப்ராப்பர்ட்டி வேர் பை லாங் ரன் ஆஃப் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ரைசஸ் அஸ் தி குவான்டிட்டி அவுட்புட் இன்க்ரீசஸ் சோன் அஸ் பிலோ. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நாள் ரன் பண்ணுறதுனால அதோட காஸ்ட் வந்து குவான்டிட்டி அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயக்ராமில் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, cartel அப்படின்றது என்னென்னா இட் இஸ் a group of products that work together to protect their interest. Cartels are created when few large producers decide to cooperate with the respective aspects of the market. Once formed, cartels are fixed for members so that competition is avoided. இப்போது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பேசிக் ஐடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஷினரி வாங்கி அதில் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ இதெல்லாம் எங்கே பாசிபிள் அப்படின்னா இந்த டையிங் யூனிட்டு இல்லை வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. லைக் காட்டன் டெக்ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிஷின் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க 4-5 கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் கார்டல் அப்படின்னு சொல்கிறோம். தென் ப்ரைஸ் சீலிங் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் a legal maximum of prices with which the goods can be sold. Price ceiling is a situation where price is charged more than or less than the equilibrium. Price is determined by market forces and demand and supply. ஸோ உங்களோட ப்ரைஸ் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து உங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. இதுக்கு மேலே ப்ராடக்ட்டுக்கு மேலே இது ரேட்டு அப்படின்ற அந்த ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரைஸை தான் என்னென்னு சொல்கிறோம், ப்ரைஸ் சீலிங் சொல்கிறோம். அப்போ ப்ரைஸ் ஃப்ளோர் அப்படின்றது என்னென்னா ஃப்ளோர் இஸ் a legal minimum price at which can be sold. மினிமமாக அதிகம்ன்றது லாபம், நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி விற்கிற மாதிரி மினிமம் அட்லீஸ்ட் இந்த ரேட்டாவது வரணும் அப்படின்னு சொல்லி விற்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைஸ் ஃப்ளோர் ஹேஸ் பீன் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இன் லேபர் வேஜஸ் மார்க்கெட். சரியா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் வருமானம் ஒரு நாட்டோட வருமானத்தை பொறுத்து தான் அந்த நாடு எந்தளவு வருமானமாக ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. த கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 6 விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று GDI, GNP, NNP, ஃபேக்டர் ஆஃப் காஸ்ட், பர்சனல் இன்கம் அண்ட் டிஸ்போசபிள் இன்கம், மொத்தம் 6. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது என்னென்னா ஒரு இட் இஸ் அ டோட்டல் மார்க்கெட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கரண்ட்லி ப்ரொடியூஸ் வித்தின் தி டொமஸ்டிக் டெரிட்டரி ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு நாட்டில் மொத்தமாக உற்பத்தி ஆகிற குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதோட பார்க்குறது தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அப்போ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் தி ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் a year. GNP includes the net factor of income from abroad whereas GDP does not. ஜிடிபின்றதில் நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணது மட்டும்தான் ஜிடிபி. அதாவது GNP அப்படின்னா இப்போ ஃபாரினில் இருக்கார் ஒருத்தர், அங்கேருந்து ஏதோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணது ஆனால் மேனுஃபேக்சர் இன் இந்தியா இல்லை ஒரு இந்தியனாக இருக்கார் அப்படின்றாலுமே அது என்ன கண்டினியூ அதை கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் GNP. ஓகே, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் த மார்க்கெட் ப்ரைஸ். NMP அப்படின்னு சொல்கிறது என்னென்னா it is a market of value of finished goods and services provided for depreciation. When there is charge of depreciation deducted, then NNP is மார்க்கெட் ப்ரைஸ். தர்ஃபோர் அப்போ அதாவது என்னென்னா GNP நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதிலேருந்து டிப்ரிசியேஷன் வேல்யூவை கழிச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் NNP. அடுத்து நேஷ்னல் நெட் ப்ராடக்ட் அப்படின்றது என்னென்னா அட் ஃபேக்ட்ரி காஸ்ட். மார்க்கெட் காஸ்ட்டில் இருக்கிறது வந்து NNPன்றது வந்து நேஷ்னல் நெட் ப்ராடக்ட். இதே வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் NNP இல்லை, அதுவும் பேர் NNP தான். தட் இஸ் நேஷ்னல் இன்கம் ஆர் NNP அட் ஃபேக்ட்ரி காஸ்ட்னு சொல்லுவாங்க. The NNP factor cost or national cost, wages, rent, profits are factors contribution. அதாவது NNP ஆஃப் த ஃபேக்ட்ரி காஸ்ட்ன்றது என்னென்னா NNP ஆஃப் மார்க்கெட் காஸ்ட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதிலிருந்து இன்டைரக்ட் டேக்ஸையும் சப்சிடிஸ் கவர்மெண்ட்டில் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அதை ரெண்டே ஆட் பண்ணிவிட்டு இதில் லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் NNP அட் ஃபேக்ட்ரி காஸ்ட்.
தென் பர்சனல் இன்கம். ஒரு தனி மனிதனோட ஒரு நாட்டில் இருக்க சக மனிதனோட இன்கம் தான் என்னென்னு சொல்கிறோம், பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரிசீவ் இண்டிவிஜுவல் பர்சனல் இன்கம் சம் ஆஃப் ஆல் இன்கம் ரிசீவ் பை அன் ஆல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டூரிங் இயர். ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களோட இருக்கக்கூடிய இன்கம் தான் என்னென்னு சொல்கிறோம், பர்சனல் இன்கம்னு சொல்கிறோம். நேஷனல் இன்கம் தேர்ஃபோர் தி இன்கம் இஸ் ஏர்ன்ட் பட் நாட் பை தி ஹவுஸ் ஹோல்ட் சச் அஸ் சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் கார்பரேட் டாக்ஸஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ பர்சனல் இன்கம் அப்படின்றது ஒரு நாட்டோட வருமானத்தில் இருந்து சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், கார்பரேட் இன்கம் டாக்ஸஸ், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கழிச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எனது பர்சனல் இன்கம். அப்போ டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்னென்னா ஃப்ரம் பர்சனல் இன்கம் வி டிடக்ட் தி பர்சனல் டாக்ஸஸ் லைக் இன்கம் டாக்ஸ், பர்சனல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் விச் வாட் ரிமைன்ஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்போசபிள் இன்கம். அப்போ இதெல்லாம் கழிச்சது போக ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, பர்சனல் இன்கம்லேருந்து பர்சனல் டாக்ஸஸ் எல்லாம் கழிச்சது போக ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் என்ன, டிஸ்போசல் இன்கம். ஸோ ஜென்ரலாக என்னென்னு சொல்லுவோம், டிஸ்போசல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சப்ஷன் ப்ளஸ் சேவிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மெத்தடில் எப்படின்றாங்க. ஒன்று அவுட்புட் ஆர் ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். திஸ் அவுட்புட் ஆர் ப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்றது வேல்யூ ஆடட் மெத்தட். இன் திஸ் மெத்தட் இன்கம் பேஸ்ட் ஆன் அவுட்புட்டில் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அண்டர் திஸ் மெத்தட் எக்கனாமி வந்து டிஃப்ரெண்ட் செக்டாராக பிரிக்கிறாங்க. என்னென்ன லைக் அக்ரிகல்ச்சர், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், transportation, communication and other services ன்னு சொல்கிறாங்க. இந்த கிராஸ் ஆஃப் த அவுட்புட் ஆஃப் வேல்யூ ஆஃப் நெட் வேல்யூஸ் ஆஃப் த ப்ராடக்ட் தட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் செக்டார்ஸ் ஆர் டூரிங் இட். ஒவ்வொரு செக்டார்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இது பண்ணிவிட்டு அதை அக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஜிஎன்பி கால்குலேட் பண்ணுவோம். வேறு ஜிஎன்பி என்என்பி ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸஸ் கன்சிடர். சரியா, அடுத்து இன்கம் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இன்கம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சைட். அக்கார்டிங் டு திஸ் மெத்தட் நேஷனல் லிமிட்ஸ் அப்டேட் பை சம்மிங் ஆல் இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் த கண்ட்ரி. ஸோ ஒவ்வொரு தனி மனிதனோட இன்கம் தான் ஆட் பண்ணி இது கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் இஸ் ஆடிங் ஆல் தி எக்ஸ்பெண்டிச்சர் மேட்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டூரிங் தி இயர். தஸ் நேஷனல் இன்கம் இஸ் ஆடிங் அப் ஆன் தி ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், த ப்ரைவேட் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ நேஷனல் இன்கமோட என்னெல்லாம் சேர்ப்போம் அப்படின்னா கன்சியூமர் ஸ்பெண்டிங் சி, ஐ அப்படின்றது இன்கம், ஜி அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் தட். அதோட என்ன சேர்க்கணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்குடைய டிஃபரன்ஸ், எக்ஸ்போர்ட்டில் இம்போர்ட்டில் அந்த டிஃபரன்ஸு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்கம் தான் என்னென்னு சொல்கிறோம், நேஷனல் இன்கம் தான். இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணோம், தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இன்ஃப்ளேஷன் இஸ் தட். எனக்கு இங்கே இருக்க டெஃபினேஷனோட ஐ ஹேவ் டெஃபினேஷன் டூ மச் ஆஃப் மணி சேசிங் வெரி ஃபியூ குட்ஸ் அப்படின்றது தான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. அதான் என்னென்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் ஒரு ஜிம்பாப்வேயில் ஒரு நாடு இருந்தது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. 2009 வந்து இட் ஹேஸ் இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்தது. இந்தியாவில் நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 8% 7% நம்ம ஜாஸ்தின்னு சொல்கிறோம். பட் அங்கே 1 lakh பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்தது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனுக்கு முன்னாடி அவரால் வந்து ஒரு கார் வாங்கக்கூடிய பைசாலாம் இப்போ வந்து ஒரு பிரெட் பாக்கெட் தான் வாங்க முடியும். சரியா, தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன். த டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் காசஸ்: கரன்சி இன்ஃப்ளேஷன், கிரெடிட் இன்ஃப்ளேஷன், டெஃபிசிட் இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். மொத்தம் அப்படி 5 டைப் இருக்குது. கரன்சி இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்டிங் ஆஃப் பிரிண்டிங் நோட்ஸை கரன்சி பிரிண்ட் இஷ்யூ பண்ணுற மூலமாக கிரியேட் ஆகுதுன்னா தட் இஸ் கரன்சி இன்ஃப்ளேஷன். கிரெடிட் இன்ஃப்ளேஷன்னா பேக்கிங் ப்ராஃபிட் இன்ஸ்டியூஷன், கமர்ஷியல் பேங்க்ஸ் மோர் லோன்ஸ் வந்து பப்ளிக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது மூலமாக எதாவது கிரியேட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் இன்ஃப்ளேஷன். டெஃபிசிட் இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூக்குள்ளே இருக்க அந்த டெஃபிசிட் பட்ஜெட்டில் வந்து ரொம்ப கேப் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டெஃபிசிட் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னென்னா அக்ரிகேட் டிமாண்ட் ஒரு அவைலபிள் இன்புட் லீட்ஸ் டு ரைஸ் இன் பிரைஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் அதோட டிமாண்டு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றது மூலமாக ஏதாவது இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னென்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் புஷ் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால ரா மெட்டீரியல் வேஜஸ் எல்லாமே இன்க்ளூடுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் பேசிஸ் ஆஃப் ஸ்பீட் ஆர் இன்டென்சிட்டி அப்படின்றது creeping or mild inflation. This upwards price is low but when creeping inflation, அதாவது கொஞ்சம் பெரிய மாற்றம் இல்லை பட் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா that is called as creeping or mild inflation சொல்கிறோம். வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 3 to 4% ஆனுவல் இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னா that is called as வாக்கிங் ஆர் கிளாபிங் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. கேல்பிங் ஆர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னென்னா ரன்னிங் இன்ஃப்ளேஷன் ஆர் டேஞ்சரஸ். இஃப் இட் இஸ் நாட் கண்ட்ரோல் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் போய் விட்டுடும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருந்ததுன்னா தட் இஸ் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். கவர்மெண்ட் ரியாக்ஷன் டு இன்ஃப்ளேஷன் இஸ் டு மேபி ஓப்பன் ஆர் சர்ப்ளஸ் பிகாஸ் அண்ட் இன்ஃப்ளேட்டரி பாலிசி பை த கவர்மெண்ட் வந்து அது மூலமாக என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் வந்து அதை சப்ளை பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மெஷர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா சிபிஐன்னு சொல்லுவாங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்.
It examines the weight of average price of a basket of a consumer goods and service such as transportation, food, medical இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்போம். சரி, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இன் இந்தியா. The amendment of RBI provides inflation targeted by government of India. It consults the Reserve Bank once 5 years. Every 5 yearsக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அப்பர் டாலரன்ஸ் 6% வரைக்கும் நமக்கு இருக்கலாம். மினிமம் லெவல் வந்து 2% வரைக்கும் கவர்மெண்ட். சப்போஸ் இதுக்கு கீழே போச்சுன்னா கவர்மெண்ட் வந்து லோன்ஸ் நிறையா கொடுக்க ஆரம்பிக்கும். அதிகமாச்சுன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன் ரேட். தென் பிபிஐ அப்படின்றது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் தட் மெஷர்ஸ் த ஆவரேஜ் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ரிசீவ்ட் பை டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் குட். இட் இஸ் பீயிங் அண்டர்மைன்ட் பை ஸ்டெடி டிக்ளைன் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு குறிப்பிட்ட குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் ஆஃப் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மூலமாக நம்ம எதாவது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ரொடியூசர் லெவலில். அதேமாதிரி ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நம்ம பண்ணோம். இப்போது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேனாவே இருக்குது, 10 ரூபாய் பேனா அவர் வந்து 7 ரூபாய்க்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணிப்போம். அந்த வேலையில் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடியூசர் index method. Wholesale price index the goods at which stage wholesale sold in bulk in traveled between the organization instead of consumers. Consumer கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ 7 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது 9 ரூபாய்க்கு வந்து ஹோல்சேலருக்கு போகுது அப்படின்னா அந்த ஹோல்சேலர் 9 ரூபாய்க்கு வாங்குறாருலே அந்த ப்ரைஸில் நம்ம பார்த்து calculate பண்ணோம்னா that is called as WPI. The headline and core inflation. It is the inflation measured of total inflation within the economy. Includes features such as food prices, oil, tend to move volatile in prolonged inflation spikes. On the other hand, core inflation is calculated price of index minus volatile food and energy components. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் மைனஸ் வாலட்டிலிட்டி ஆஃப் த ஃபுட், ஒரு பர்டிகுலர் ஃபுட் அண்ட் எனர்ஜி காம்பனன்ட்ஸ் லைக் ஆயில் அந்த மாதிரி இருக்குது நேச்சுரல் எல்லாத்துலேயும் அந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் general price index measures change of average price during the goods and services. Inflation is measured on general price index. current base year எடுத்து 100 எடுத்துக்கிட்டு எவ்ரி இயர் வந்து அந்த வேல்யூ வந்து எப்படி குறைஞ்சிட்டே வருது, எவ்வளோ % குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் என்னது ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஆஃப் CSR. பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ரைட் அண்ட் ராங். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இது வந்து கரெக்டு மாரலாக இருக்குது அப்படின்றது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா ஒரு நாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்க அந்த கம்பெனி வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சர்டிஃபை பண்ணியிருக்கு. எங்கே அப்படின்னா ஷெட்யூல் 7 கம்பெனிஸ் ஆக்டில் கம்பெனி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பாலிசி அப்படின்றதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி குவாலிஃபைங் கம்பெனி ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 2% ஆஃப் இட்ஸ் நெட் ப்ராஃபிட் இமீடியட்லி ப்ரொசீடிங் த ஃபினான்ஷியல் இயர். அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த 2014 அப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துலேயும் அவங்களோட நெட் ப்ராஃபிட்லேருந்து 2% CSRக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next one is corporate governance. Corporate governance அப்படின்றது என்னென்னா இட் இஸ் செட் ஆஃப் சிஸ்டம் பிரின்சிபல் ப்ரொசீஜர் விச் கம்பெனிஸ் கவர்ன்ட். எப்படி கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். தென் வேல்யூ பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்னென்னா லைக் பிரீத் அண்ட் எவ்ரி கம்பெனி வந்து ஒவ்வொரு அவங்க கல்ச்சர் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வச்சுருப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா தி டேக் கேர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் லைக் எனிதிங். சில கம்பெனிஸில் வந்து அது அப்படி இருக்காது, பேஸ்ட் ஒன்லி ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ் தி டூ. சில கம்பெனியில் அப்படி இல்லை, எம்ப்ளாயீஸ் வந்து தேல் கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி வேல்யூ பேஸ்டு இருக்கக்கூடியதை தான் என்ன நம்ம என்ன சொல்கிறோன்னா வேல்யூஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சது. ஸோ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிக்யூ பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது, இது வரைக்கும் எந்த சிலபஸில் பேஸ் பண்ணி இப்போ கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண வரோம். மீண்டும் நாளை உங்களோட வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.